எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு 10ஆவதுல 500க்கு 467 மதிப்பெண் எடுத்து பள்ளியிலே முதலிடும். அதே மாதிரி 12ஆவதுலேயும் 600க்கு 532 மதிப்பெண் எடுத்து பள்ளியில் முதலிடும். அந்த பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. அப்போது சொந்தக்காரங்க ஊரில் இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல, பொண்ணு தானே எதுக்கு படிக்க வைக்கிற, எவ்வளோதான் படித்தாலும் கலெக்டர் ஆக போகுது, கரண்டி தானே பிடிக்க போகுது. எந்த கை கரண்டி பிடிக்கும்னு சொன்னதோ அந்த கை தான் இன்றைக்கு மைக்கை பிடித்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் மகளிரோடைய நலம் தான் மாநில நலம் என்று செயல்பட்டு வரும் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு நான் என்னோட குடும்பத்துல முதல் பொறியியல் பட்டதாரி. ஏன்னா அதுவும் எப்படின்னா, இன்னைக்கு நான் கல்லூரியில 1 ரூபாய் கூட ஃபீஸ் கட்டல. ஏன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு மூலமா எனக்கு காஞ்சிபுரம் அண்ணா பல்கலைக்கழகத்துல எனக்கு சீட் கிடைச்சது. இன்னைக்கு இன்னும் 3.5 ஆண்டு ஆகுது. நான் 2ஆம் ஆண்டு படிக்கும் போது என்னோட அப்பா மாரடைப்பால தவறிட்டாரு. என்னோட குடும்ப நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்ப எனக்கு இந்த ஃப்ரீ சீட் கிடைக்காம இருந்தா என்னுடைய அம்மா என்னுடைய கல்லூரி கட்டணத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்னை கல்லூரியிலேருந்து நிறுத்தத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்தது. அதெல்லாம் மீறி இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள்.